ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு புளி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரவும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட மீன் சேர்த்துருங்க. மீன் எந்த மீனாக இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு பொரிக்கிறதுக்காக நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, லெமன், அப்புறம் கடலை மாவு இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் லெமனுக்கு பதிலாக புளி கூட சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சே நல்லா கொதிச்சு வந்த பிறகு இது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதை தாளிக்கணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லை காய வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு நெத்திலி மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா வற்றி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான நெல்லை ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.